சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில யுகாதி எளிமையான முறையில எப்படி வழிபாடு பண்ணலாம், யுகாதியா உகாதியா எப்படி வேணாலும் சொல்லலாம், யுகாதி உகாதி எப்படி வேணாலும் சொல்லலாம். குறிப்பா கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களுக்குமான வருட பிறப்பு தான் இந்த உகாதி அல்லது யுகாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அவங்க மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அங்கங்க பதற்ற நிலை அப்படின்றது உலகத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த பதற்ற நிலை ஓய்ந்து சகஜ நிலை திரும்பணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு யார் வேணுமானாலும் இந்த யுகாதி அன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு நைவேத்தியத்தை பூஜை அறையில வச்சுட்டு இந்த உலகம் அமைதி நிலைக்கு திரும்பணும், இயற்கை நமக்கு எல்லா வளங்களையும் தரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை முன் வச்சு தீப ஆராதனை அப்படின்றத செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். ஏன்னா தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் பூஜை அப்படின்றத செய்வாங்க, நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, நாம நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைப்பாங்க. அவர்களோடு சேர்ந்து நாமும் நம்மளால முடிஞ்ச ஒரு நைவேத்தியத்தை பூஜை அறையில வச்சுட்டு இந்த பதற்ற நிலை ஓயணும், உலகம் சகஜ நிலைக்கு திரும்பணும், மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நாம ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கும் போது இந்த பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையாக அமையும். கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். அதனால இந்த யுகாதி அல்லது உகாதி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், யுகாதினே சொல்லிடுறேன். இந்த யுகாதி அன்னைக்கு நாம கூட பூஜை அறையில ஒரு எளிமையான நைவேத்தியத்தை வச்சுட்டு பிரார்த்தனையை முன் வைக்கும் போது இந்த உலகம் நிச்சயமாக அமைதி நிலைக்கு திரும்பும். இப்போ இந்த யுகாதி வழிபாடு நம்ம எப்படி செய்ய போறோம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப எளிமையா சொல்றேன். அதாவது யுகாதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 19ஆம் தேதி யுகாதி. சரிங்களா? மார்ச் 19ஆம் தேதி யுகாதி. இந்த யுகாதி அன்னைக்கு காலையில தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிடுங்க. எண்ணெய் வச்சு தலை ஸ்நானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. வருடத்தினுடைய முதல் நாள் அப்படின்றதுனால கடந்த வருடத்துல நடந்த அத்தனை கசப்பான சம்பவங்களும் மறைந்து நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த வருஷத்துல அமையணும் அப்படின்றதுக்காக நாம கசப்பான அனுபவங்களை நாம தள்ளி விட்டுடலாம். எண்ணெய் வச்சு கூட நீங்க தலை ஸ்நானம் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச உடையை நீங்க உடுத்திக்கிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு காவி வச்சுட்டு வாசல்ல 2 பக்கமும் எலுமிச்சைய மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சுட்டு அகல் விளக்கோ குபேர விளக்கோ ஏற்றிட்டு மா இலை தோரணங்கள் இதெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்குள்ள நல்லா பெருக்கிட்டு மாப் போட்டுட்டு வீட்டை சுத்தமா வச்சுட்டு பூஜை அறை அப்படின்னும் போது பூஜை பாத்திரங்கள் முதல் நாளே நீங்க விளக்கி சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா முதல் நாள் அமாவாசை வழிபாடு நம்ம பண்றோம். அமாவாசை வழிபாடு பண்ண அதே விளக்குகளை அதே பூஜை பாத்திரங்களை நாம யுகாதிக்கு வருடப்பிறப்புக்கு நாம பயன்படுத்தக்கூடாது. அதனால அமாவாசை முடிஞ்ச கையோட இரவே பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனமும் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பூஜை அறைய நல்லா சுத்தமா வச்சிடுங்க. பூஜை அறையில உங்களுக்கு குலதெய்வ பொட்டு இருந்ததுன்னா குலதெய்வ பொட்டு வச்சிடுங்க. முதல் நாள் போட்ட நாமம் இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணிட்டு இப்போ பூஜை அறை தயாராயிடுச்சு. இப்போ உகாதி அன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பூஜை அறையில எல்லா விக்கிரகங்களுக்கும் பூ, அதாவது மலர் இருந்தா சாத்தலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, மங்கள பொருட்கள் நிறைந்த தட்டு, வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் இது கிடைச்சா பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, கிடைச்சா நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல, இதை பூஜை அறையில வச்சுருங்க. அதற்கு முன்னாடி ஒரு மஞ்சள் விநாயகர் குறிச்சு வச்சு மஞ்சள் விநாயகர் குறிச்சு அவரை ஒரு வெத்தலையிலையோ இல்ல கொய்யா இலையிலையோ இல்ல ஒரு சின்ன தட்டிலையோ வச்சுட்டு அருகம்புல் சாப்பிட்டு அவருக்கு ஒரு குங்குமம் வச்சுட்டு அவரை ஓரமா வச்சுக்கோங்க. இது பூஜை அறையில நீங்க பண்ண வேண்டியது. அன்றைய தினம் ஒரு சிலருக்கு நைவேத்தியம் அப்படின்னும் போது பச்சரிசி சோறு முருங்கைக்காய் சாம்பார் அந்த வழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு கலவை சாதங்கள் சித்திரான்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அன்னைக்கு அந்த பச்சடி ஒண்ணு செய்வோம். இந்த பச்சடி தான் அன்றைக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுல அறுசுவையும் இருக்கும், எல்லா சுவையும் நிறைந்த ஒரு பச்சடி. அதுல வேப்பம் பூ கூட இருக்கும். இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இதெல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. அதனால இது எது இருந்தாலுமே அதை நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தோட தைரியத்தோட எதிர்கொள்வேன். அதை நான் நல்லபடியா ஏத்துட்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக அந்த பச்சடி அப்படின்றத வைப்பாங்க. உகாதி பச்சடி அப்படின்றத வைப்பாங்க.
அது உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா செய்யுங்க. அப்படி இல்லையா ஒண்ணும் வேண்டாம். ஒரு 4 வேப்பம்பூவ ஒரு தட்டுல வச்சுடுங்க. பானகம் கலக்கிக்கிங்க. அந்த பானகத்திலேயே அந்த வேப்பம்பூவ போட்டாலும் சரி. அது கூட இந்த மாங்காவு ஒண்ணு வச்சுடுங்க. இது மட்டும் வச்சுட்டு கூட நீங்க பூஜை பண்ணலாம். அதனோட கூட அன்னைக்கு முக்கியமா ஒரு நிவேத்தியம் எதுன்னா, இந்த சுழியம்னு சொல்லுவாங்க. சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுயம் எப்படி செய்வாங்கன்னா, இந்த கடலை பருப்பு ஊற வச்சுடுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதற்கு பிறகு அத வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு, நல்லா வடிகட்டிட்டு, அந்த பருப்ப நல்லா மசிச்சுட்டு, ஒண்ணும் பாதியுமா நல்லா மசிச்சுட்டு, அ ஒ ரவ பதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரவ பதம் வரும்போது நல்லா மசிச்சுட்டு, அது கூட ஏலக்காய், வெல்லம் அத வந்து கலந்துக்கணும். அத கடலை பருப்பு சூடா இருக்கும்போது கலக்கக்கூடாது. ஆறிய பிறகு இந்த வெள்ளத்த இது பண்ணணும். இல்லைன்னா அது வந்து தண்ணி ஆயிடும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. இத மாரி நல்லா கட்டியா பண்ணிட்டு, அத வந்து ஒரு பூரண மாதிரி தயார் பண்ணிட்டு, இன்னொரு பாத்திரத்துல மைதா, ஒரு சிட்டிகை உப்பு, அ தேவைப்பட்டா மஞ்சப்பொடி போட்டு தண்ணிய விட்டு திக்கா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்குங்க. இந்த கடலை பருப்பு அந்த பூரணம் இருக்கு இல்லையா? இத உருண்டை புடிச்சு இந்த மைதா மாவுல எடுத்து அப்படியே உருட்டி எடுத்து, அத எடுத்து அப்படியே அ மிதமான காய்ச்சல் இருக்கக்கூடிய எண்ணெயில போட்டு எடுக்கணும். இது வந்து அன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலகாரம். இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுயம் அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணுவேன், உள்ள இருக்கக்கூடிய கடலை பருப்பெல்லாம் எடுத்துருவேன். அந்த மேல அந்த மைதா இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா வந்து அது மெத்துனும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சல் அதிகமாச்சுன்னா, கொஞ்சம் கிறிஸ்பாவும் இருக்கும். சாப்பிடறதுக்கு நல்லாருக்கும். அத வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அது மாதிரி அத செஞ்சுட்டு, அத மட்டுமே கூட ஒரு பிளேட்ல வச்சுட்டு, அன்னைக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு சித்ரான்னம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு, எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சித்ரான்னம் பண்ணிட்டு வச்சுடுங்க. அவசியம் இன்னைக்கு வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் பச்சடி வைக்கலாம். அதுக்கு மேல ஒரு 4 வேப்பம்பூ. ஃப்ரெஷ்ஷா இருந்தா கூட பரவால்ல. இல்ல உலர்ந்தது இருந்தாலும் பரவால்ல. அத தூவிட்டு பானகம் வச்சுடுங்க. வச்சுட்டீங்கன்னா, தீப ஆராதனைக்கு நீங்க தயாராயிட்டீங்க. தீப ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி பூஜை அறையில எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு, தீபங்கள்லாம் ஏத்திக்கோங்க. நல்லெண்ணெய், நெய் இந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் வச்சுட்டு ஏத்திக்கோங்க. ஏத்திட்டு தீப ஆராதனைக்கு முன்னாடி நீங்க தூபம் போடுங்க. தூபம் போடும்போது உங்களுடைய கொல்லைப்புற வாசல், இல்ல கொல்லைப்புற ஜன்னல் இருக்கு அப்படின்னா, பின்பக்கம் ஜன்னல், வாசல் இருக்குன்னா, அத மூடிட்டு பிரதான வாசல் கூட தொறந்து வச்சுடுங்க. தூபம் காட்டிடுங்க. தூபம் காட்டிட்ட பிறகு தீப ஆராதனை. தீப ஆராதனை அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பூஜை நிறைவுக்கு வந்துரும். அதற்கு பிறகு அந்த நிவேத்தியம் அப்படிங்கிறத உங்க குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக நீங்க சாப்பிட்டுக்கலாம். சொன்ன மாதிரி உங்களுடைய வழக்கம் சாதம், பொரியல் இதெல்லாம் வச்சு நீங்க சாமி கும்பிடுவீங்க அப்படின்னா, அதையும் நீங்க செஞ்சுக்கலாம். அப்பல்லாம் செஞ்சோம்மா, இப்ப எங்களால முடிய மாட்டேங்குது. அப்பல்லாம் பசங்கலாம் இருந்தாங்க செஞ்சோம். இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிட்டோம். நாங்க மட்டும் தான். நாங்க என்ன பண்றது? அப்படின்னும்போது, நீங்க ஒரு கலவை சாதம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆ இந்த நான் சொன்ன இந்த சுயம் இதெல்லாம் கூட முடியல அப்படின்னாலும், கடலை பருப்பு சுண்டல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் அன்னைக்கு மாங்காய் பச்சடி கண்டிப்பா பண்ணணும். அத நீங்க பண்ணிக்கங்க. இப்படி இந்த யுகாதி அப்படிங்கிறத நாம அ வழிபாடு பண்ணும்போது, அந்த வருடம் நமக்கு எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். நாம கேட்கக்கூடிய வரம் நமக்கு சுவாமி அப்படியே தருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதுதான் வந்து யுகாதி வழிபாட்டு முறை. எளிமையா சொல்லியிருக்கேன். இது எல்லாருமே பண்ணலாம். ஆ அவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த உலகம் நிம்மதியா இருக்கணும். உலக மக்கள் அமைதியா இருக்கணும். உலகத்துல எந்த ஒரு கலவரமும் இருக்கக்கூடாது. அப்படின்னு நாம ஒரு சின்ன பிரார்த்தனையை நாம முன்வைக்கும்போது, இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக அமைந்து, அதற்கு வலிமையும் சேர்ந்து நாம நினைச்சது நல்லபடியா நடக்கும். சரிங்களா? ஆ இந்த யுகாதி வழிபாடு நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும், ஆலயத்துக்கு போயிட்டு, நீங்க செஞ்ச இந்த சுயம்லாம் இருக்கு இல்லையா? இந்த சித்ரான்னம் ஏதாவது இருக்கு இல்லையா? அத கொண்டு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ்ளோ நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். நீங்க வீட்ல யுகாதி வழிபாடு செய்யறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 10:30லிருந்து 11:30 மீண்டும் 12:30லிருந்து 1:30 அதோட சாயந்தரம் 6:30லிருந்து 7:30 இதுதான் வந்து யுகாதி வழிபாட்டுக்கான நேரம். சரிங்களா? இன்னைக்கு யுகாதி வழிபாட்டு முறை சொல்லியிருக்கேன். நான் சொன்னபடி தான் நீங்க செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா நீங்க செஞ்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எளிமையா நீங்க செஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்கள். வேறு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.